பார்வை வந்து விட்டது. எப்படி சரி, பாகத்தில் இடபாகத்தில் பார்வதா தேவி இருக்கு, சடையில கங்கா தேவி இருக்கு. இருவரை விட்டு இந்த பெண்ணானவள் ஒரு வித்தியாசமா அழகாக இருக்கின்றாளே, இவரை நம்ம சேர வேண்டும். அப்படி என்று அந்த பரமக்கடவுள் சந்திரனை சேர ஒரு குழந்தை பிறந்தது. அதான் பெண் கோயில். அங்கே விட்டு போட்டு சந்திரன் வந்து விட அந்த பரமக்கடவுள் அந்த பெண் குழந்தை தூக்கி கொண்டு வைகுண்டம் வர, வைகுண்டத்தில் இருந்து ஆண் குழந்தை தூக்கி கொண்டு கைலாயம் போவ. இருவரும் ஒன்றாக சந்திக்க என்னையா மாமா, நீ ஒரு குழந்தை வச்சுட்டு நான் ஒரு குழந்தை வச்சுக்கிறேன், இது எப்படி வந்து கேட்க? ரெண்டு பேரும் உண்மை சொல்ல. சரி, அது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை, இந்த ரெண்டு குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும். அப்படி என்று அது இருக்கக்கூடிய அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த அப்படின்னா ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன் ஆண் குழந்தைக்கு. ஆனால் சிவனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சிவசந்திரமதி. சிவசந்திரமதி, சிவசந்திரமதி என்று பேர் வைத்து, ஆனால் ஒன்று பிறக்கும் போது இந்த குழந்தை கைட்டில் தாலி இருக்குது. இந்த தாலி யாருக்கு தெரிய வேண்டுமானால், எவன் ஒருவன் இந்த குழந்தைக்கு நேர்ந்தவனா கணவனா இருக்கின்றானோ அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தாலி தெரியணும், இல்லாட்டி தெரியப்படாது. அப்படி என்று தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து, இருவரும் ஒன்றாக சேர்ந்து அது இருக்கக்கூடிய திருச்சங்க மகாராஜனிடம் என்ன ஒப்படைத்தார்? அந்த பெண்ணானவளை கண்ணமாபுரிய ஆண்டு வரக்கூடிய மதிதய மகாராஜனுக்கிட்டம் ஒப்படைத்தார். ஒப்படைத்ததும் எனக்கோ தக்க வயதானது. என் தந்தையான திருச்சங்க மகாராஜனும் இந்த அயோத்தி நகரை எனக்கு 26வது தலைமுறையாக பட்டம் கொடுத்தார். நான் எப்போது பட்டம் கொடுத்து பூச்சக்கர குடையில் நான் சிமாதனத்தில் அமர்ந்தவனா என் நாட்டில் எப்படி நான் பாதுகாத்து வருகிறேன் அது தெரியுமா? கோவும் புலியும் ஒன்றாய் கூடி நீர் கோவும் புலியும் அப்படின்ற என்ன? கோவும் புலியும். கோவும் புலினா என்னடா? மாடும் புலியும், பசுவும் புலியும். பரவாயில்ல, இருக்கட்டும். பாப்பா சரியா போயிடும். தம்பி, பசுவும் புலியும் ஒரு குளத்தில் நீர் அருந்தும். அதிர்ஷ்டமாகுது. அதிர்ஷ்டம் இல்லடா, அது ஏன் கோவம் சொல்லக்கூடிய பசுவை கண்டாய் புலியை அடிச்சு தின்னுடும். அது எப்படி ஒத்திமையா இருக்குது? அப்படின் போது என்னுடைய ஆட்சியில் மாற்றமா கிடையாது. அதனால ஆட்சிக்கு பயந்து ஒற்றுமையா இருக்கும். அது பூனையும் கிளியும் ஒரு பாண்டத்தில் ஒரு கிண்ணத்தில் பால் அருந்தும். ஆமா, என்ன பண்ணுங்க? கிளியும் பூனையும் ஒரு பாண்டத்தில் ஒரு கிண்ணத்தில் நீர் அருந்தும், பால் அருந்தும். அப்படி இருக்கும்போது ஓர் தினத்தில் நிருபம் வந்தது. என்னவென்று? கண்ணமாபுரி பட்டணத்தில் இருந்து மதிதயனுக்கு அதோ சந்திரமதிக்கு சுயவரம் என்று நிருபம் வரும்போது நான் சென்ற அந்த நிருபத்தை காண்பதற்கு போகும் வழியில் அதோ அம்மன் கோவில் இருந்தது. அந்த அம்மன் கோவிலை போகிறமே, நிருபத்தை கண்டு சுயவரத்துக்கு போகிறமே, அம்மனை தரிசனம் செய்து விட்டு போகலாம். அப்படி என்று அம்மனை வலம் வந்து நிற்கும் நேரத்தில் துஜ கம்பத்துக்கு அருகாமல் ஒரு கல் தேரானது இருந்தது. அந்த கல் தேர் மீது என் வலது கரத்தை வைத்தேன். வலது கரத்தை வைத்ததும் கல் தேரானது வலது கரை வைத்துடனே பொன் தேர் ஆகிவிட்டது. பொன் தேர் என்ன? தங்கத்தேர். தங்கத்தேர், புறவி, தங்க புறவி. அப்படி அந்த புறவிக்கும் உயிர் வந்து விட்டது, கல் தேரும் தங்கத்தேர் ஆகிவிட்டது. அம்மா தாயே, இது என்ன ஆச்சரியம்? கல் தேரா இருந்தது என் கரத்தை வைத்த உடனே பொன் தேரா ஆகிவிட்டது. அப்படி என்று நான் அம்மன் கேட்கும் போது அம்மன் என்னிடம் பிரசுத்தமாகி அப்படி பிரசுத்தமாகி அப்போது அப்பா ஹரிச்சந்திரா, இந்த தேர் இங்கே எப்படி வந்தது?
இது யாருடைய தேர் அவனு கேட்கும் போது அது இருக்கக்கூடிய அஷ்ட வசைகள்ல ஒருவன் வர்ணன். அந்த வர்ணனும் வாரம் ஒரு முறை என் ஆலயத்துக்கு வந்து வலம் வருவது வழக்கம். அந்த வர்ணனுக்கு தான் என்று அகம் வந்து விட்டது. அகம் வந்ததும் அந்த தேரை விட்டு கீழே இறங்காமல் பலம் வராமல் எப்படி பலனாக எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம வலது பக்கம் தான் சுற்றி வருவோம். அன்னைக்கு தான் என்ற அகத்தோடு இருமாப்போடு நம்ம கிட்ட இல்லாத என்ன இந்த சாமியை நாம ஏன் கீழே இறங்கி கும்பிடணும், ஏன் நம்ம வலம் வரணும், நாம ஏற்க மாக்கமா வரும் அப்படின்னு இடது புறமாக வலம் வந்தால் வலம் வந்து நிக்க நேரத்தில் நான் பார்த்தேன் சாபம் கொடுத்தேன். சாபம் கொடுத்ததும் அம்மா இந்த தேர் கல் தேரா இட்டது, இது எப்போது பொன் தேரா மாறும் அப்படின்னு கேட்கும் போது எவன் ஒருத்தவன் பொய் சொல்லாத உத்தமனா இருக்கின்றானோ தன் மனைவியை தவிர அடுத்தவன் மனைவியை தாயாகவும் தங்கையாகவும் தமக்கையாகவும் எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுடைய கர்மத்தால் இது பொன் தேரா மாறிடும் சாபம் கொடுத்தேன். அதனால இந்த தேர் இந்த பூலோகத்தில் வரக்கூடிய திருச்செங்கு மகன் ஹரிச்சந்திரன் நீ போய் சொல்லாத உத்தமன், அதனால் தங்க தேரா மாறிவிட்டது அப்படி என்று சொல்ல அந்த தேவி திருவருள அப்படி சுயவரத்துக்கு போய் அமர்ந்தேன். 55 ராஜாக்கள் வந்து அமர்ந்தார். அப்போ சந்திரமதியானவள் கரத்திலே மலர் மாலையை கொண்டு ராஜாக்கள் சுயவரத்தில் வரும்போது நான் பார்த்தேன், மதியா நிறுத்து, சுயவரத்தை நிறுத்து. உனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா, புத்தி இருக்கிறதா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு தடவை தான் ஆக வேண்டும் கண்டிப்பா. ஆனால் திருமணம் ஆன பொண்ணை கொண்டு வந்து பெண்ணை கொண்டு வந்து மறுமணம் செய்ய பார்க்கிறாயே, இது நியாயமா? அதான் அப்படி கேட்கும் போது அனைத்து ராஜாக்களும் உத்து பார்த்தாரு. என்னடா இது திருச்செங்கு மகன் ஹரிச்சந்திரனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமா ராஜாக்கள் அமர்ந்துள்ளோம். நம்ம கண்ணுக்கு தெரியல இந்த தாலி, இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்ட்டு அவள் முறைப்படமாக பேச தொடங்கினார். அப்போது கண்ணமாபுரி பட்டணத்தை அடக்கூடிய அதை மதியன் பார்த்தார். ஐயா அவசரப்படாதீங்க, ஹரிச்சந்திரன் சொல்வது உண்மை. இந்த குழந்தையை என்னிடம் சிவபெருமான் ஒப்படைக்கும் போது இந்த குழந்தை கைத்திலே தாலி என்பது மாங்கல்யம் என்பது உண்டு. இந்த மாங்கல்யம் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, 33 கோடி தேவருக்கும் தெரியாது. எவன் ஒருவன் இந்த பெண்ணுக்கு சொந்த கணவன் எவன் ஒருவன் வருகிறானோ அவன் கண்ணுக்கு மட்டுமே இந்த திருமணம் மாங்கல்யம் தெரியும் அப்படி என்று உரைத்தது உண்மை. இந்த திருச்செங்கு மகன் ஹரிச்சந்திரனுக்கு தெரிந்து விட்டது, இவன் தான் எனக்கு மருமகன். அப்படி என்று திருமணம் மறுமணம் செய்து தேவாதாசன் சொல்லக்கூடிய லோகிதாசன் சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறேன். அதான் இந்த நாடகம் ஏது ஆசான் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால ஆசிரியர் தேவி திருவருளால் தேர்வும் பரியும் பெற்றேன். காவிய கன்னி சந்திரமதியை மணந்தேன். கண்மணி தேவதாசனை பயின்றேன். கண்வள ராஜ கோபாலை துதித்தேன். அவர் எத்தனை நாடகம் எழுதினாலும் கடைசி முத்திரடியில் அவர் பேர் வந்துடும். ராஜகோபால். ராஜகோபால் அதுக்கு என்ன பேரு? எல்லா பொம்பளையும் ஆம்பளைக்கு வரும். ஒண்ணு பஸ்ட்ல தந்தை அனுப்பிச்சது, அப்பா அனுப்பிச்சது. கல்யாணம் பண்ணி போனா ஆம்பளை அனுப்பிச்சது வரும். ஆனா அவருக்கு மட்டும் பொண்டாட்டின்னு சொல்லி தான் முன்னாடி வரும். ஆமா, பேனா பிடிக்கிறது மட்டும்தான் அவரு. அது எத்தனை பேருக்கு என்னென்ன பாட்டு என்னென்ன கவி என்னென்ன கண்டர்த்தம் பூரா சொல்லி கொடுத்தது பூரா அவங்க பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டி அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கதை வேணாம். எப்படி அந்த அம்மா பேரு இந்திராணி. அந்த அம்மா பேரு இந்திராணி. அதுதான் ராஜா கோபால்.
அந்த ஆசிரியர் அனைவருக்கும் அமர்ந்துள்ள பொது ஜனங்கள் அனைவருக்கும் அடியன் சிறுவன் வணக்கம். ஆனால் தம்பி இன்னைக்கு ஆட்சி விளக்கு அமர வேண்டும். யார் வருகிறார் என்று பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பாக மாயா வாழ்க்கை தான் எப்படின்னா மருந்தா மாமேல தேவந்தூர் ராமசாமி ஐயா நம்ம முகத்தை கூட பார்த்தது கிடையாது. கண்டிப்பா எப்படி தெரு கூத்தாடி இப்ப முக்காவாசி பேரு தனி பாட்டு பாடுறானா அது தேவந்தூர் ராமசாமி ஒரு ஆளு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தங்கராஜ் ஐயா ஒரு ஆளு. பெண் வாட்டுக்கார பூரா பாரத பூரா கொஞ்சம் தங்கராஜ் ஐயா பாட்டு. ஆண் வாட்டுக்காரன் பூரா திருப்பூர் நிறைய பாரத பூரா தேவந்தூர் ராமசாமி ஐயா பாட்டு தான். அவரு ஒரு ஊருக்கு ஆடத்துக்கு போயிருக்கும் போது ஒன்னு மாதிரி இருமாப்பு பிடிச்ச கம்யூனிட்டி ஓட்டு வந்தாலும் இருந்து இவங்க என்ன ஆடுற போறாங்க என்ன பாட்டு போறாங்க என்ன போயிட்டுருவாங்க. இந்த ஊர்ல நீ எவனையும் எழுதி பேச முடியாது. நான் தான் பெரிய ஆளு. நான் நினைச்சேன்னா எமனையும் எட்டி ஓதிப்பேன். எமனையும் எட்டி ஓதிப்பேன் அப்படின்னு. அப்ப இருந்த ஆட்டக்காரெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்டக்காரெல்லாம் மந்திரஜாலம் மாயாஜாலம் இந்திரஜாலம் எல்லாம் தெரிஞ்சுங்க. உன்னை உட்கார வச்சா நீ மூத்திர பேக கூட போக முடியாது. கண்டிப்பா அப்படியே என்ன பண்ணாரு, அப்படியே மந்திரத்தை விட்டாரு. அவன் லைட்டு மாத்திட்டே உட்காந்துட்டான். அவன் என்னென்ன யோசனை பூராத்து பாட்டா எழுதிட்டாரு. பாட்டா எழுதி யோசி கேட்டு வந்து பாடுறாரு. மாண்டு போக மாண்டிட்டா மாயா வாழ்க்கை தானாடா மனது கற்பம் கொள்ளாதாடா இது போய் இன்னைக்கு எதுக்கு வந்து கூத்தாடா? இதோ அன்பான ஐயாவுக்காக. அன்பான ஐயா மாமா இறந்துட்டாரு. அதனால இன்னைக்கு சொர்க்க விழா மோட்சம் நாடகத்துக்கு கூத்தாட வந்துக்கிறேன். தம்பி அவர் தான் செத்துட்டாரு, கூத்தாட வந்து நினைக்காத. நல்லாதான் இருக்கிற. இங்க இருந்து உன் ஊருக்கு இந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். 50 கிலோமீட்டர் வரும். நல்லாதான் ஆட்டாட வந்துக்கிற. நல்லா ஆடுற. இன்ட்ரோல் ஒருத்தர் எட்டு பக்கம் போற நல்ல பாம்பு இருந்து நறுக்குன்னு கடிச்சிட்டு. ஏன் உங்களை யாரும் வினிலாம் கிடையாதா? எங்களுக்கு தான் நல்ல பாம்பு கிடைக்குமா? அதனால எல்லாம் ஒரு உயிர். வாழ்க்கை என்பது 3 நாள். இருந்தோம், பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம். பையூரு, பொய்யூரு, மெய்யூர். இந்த 3 ஊரு தான் மனுஷனுக்கு சொந்தம். எப்படி? பையூர்னா ஒரு தாயான கற்பத்தில் இருக்கும் போது அதான் பையூர். பையூர் இது சுத்தமான பொய்யூர். பொய்யூர் பண்ணிருத்து நான் பொய்யூர். உண்மைதான் பேசும், போய் சொல்ல மாட்டேன். நீ வேற ஒரு ஜமால் தான் ஆடுற. கெட்டிக்காரன் பால்ல சோறு வேஷம் ஆடுற, எல்லா வேஷமும் ஆடுற. ஏன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கரணம் கூட ஆடிக்கிற. புரியுதா? இன்னைக்கு ஓன் ஜமாவுக்கு ஆட்டம் இருந்தாலும் எங்க மாமா ஒருத்தர் என்ன பண்ண காலையில பால் எடுத்து வரும்போது அங்க மறைச்சின்னு அந்த தம்பி கூட்டின்னு வந்துட்டு இன்னைக்கு அப்படின்னாரு. சாருன்னு சொல்லிட்டு அப்பா நீ அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துடுறா அப்படின்னு கூட்டின்னு வந்தேன். பரவாயில்ல, நாளைக்கு ஓன் ஜமாவுக்கு ஆட்டமா இருந்தா என்னை கூப்பிட்டு நான் வரேன். நீ ஒரு ஆள் போய் சொல்ல முடியுற. நம்ம கம்பெனில ஆட்டக்காரர் 16 பேரும் போய் சொல்ல முடியும். ஆமா, நான் இன்னைக்கு பொய்யே சொல்லாத வந்துக்கிறேன். பொய்யா சொல்லாத நீ எதுக்கு எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். இங்க பம்பு நாளைக்கு அண்டை காய்க்குன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். அண்டை காய்க்குன்னு இப்போ அண்டை காய்க்கு போறோம். வாஜாரு யூடியூப்ல பாத்துட்டு இருக்கும்போது மாண்டு போக மாண்டா வாயர்த்த மாயா வாழ்க்கை தானாடா. மனதில் கர்வம் கொள்ளாத தான் என்று அகம் என்று இருக்க கூடாது. ஆனா உனக்கு உடம்பு இருக்கு எத்தனைங்களா? நீ நான் ஒரு 43 கிலோ இருப்பேன். ஒரு வராயம் ஒரு 60 கிலோ இருப்பியா? நீ வேற 50 போறேன். 53 கிலோ தான். நான் 49 கிலோ. பரவாயில்ல. என்ன அரிசி ஏதாச்சும் முடிங்களா நீ நினைக்கலாம். ஆமாங்க, இது உடம்பு இல்ல. இதுக்கு ஒரு பேர் உண்டு. இது மலஜலத்தில் பாத்திரம். நாளை மறையும் போது ஆத்திரம். மாதா பிதா தோத்திரம் மறவா. இந்த உடம்பு ஒரு மலமும் ஜலமும் வைத்திருக்கக்கூடிய பாத்திரம். இது எதுவும் கிடையாது. கோயில்
செத்தா 200 ரூபாய், ஆமா. ஆடு செத்தா 800 ரூபாய், 800 ரூபாய். நீ செத்தா 8 ரூபாய் கொடுப்பானா? தூக்குடாதான் உன் கறிக்கு கவுல எடுத்துதான் தூக்குடானு. ஆமா. அப்படி நீ நல்லா தான் ஆடுற, திடீர்னு செத்துடுற, நல்லா உன் முன்னாடி கூடயே இருக்குது, ஆமாங்க. திடீர்னு உன் முன்னாடி கூட